எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாக இருக்கோம், நீங்களாக இருக்கீங்களா? எதுக்காக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் விசேஷத்துக்கு. எங்கள் பெரியப்பா ஊருக்கு போயிட்டு வந்தோம். அங்கே போனோம். நேற்றுக்கு கோயில் விசேஷத்தில் எங்கள் மேடம் வந்து என்னென்னமோ வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பா என்னென்னமோ வாங்கிட்டு வந்தில்ல பாப்பா, அதை எனக்கு காமி. நான் நைட்டு சரியாக பார்க்கவே இல்லை. சரி, அது நீங்களும் பார்க்கலாங்கிறதுக்காக தான் நான் சரி இது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. கோயிலுக்கு கடை வீதி வந்தா நீ என்னோட வரணும். நீ எங்க போற? நான் எங்க போனேன்? நான் அப்படியே பசங்களோட சேர்ந்து ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு சைட் அடிச்சுட்டு சுற்றிட்டு உண்மையை சொல்கிறேன். நான் சைட் அடிச்சுட்டு வந்தேன். பாருங்க, ஒரு பொண்டாட்டி முன்னாடி எவ்வளவு தைரியமே இதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். சைட் அடிக்கிறது என்னது, பார்க்குறதா வேற என்ன பண்ணுவாங்க? வேற ஒன்றும் தப்பானதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாதுங்க. சரி சரி, அது கூட எங்க மாமனாரோட சின்ன மாமனார் வீட்டில் நோம்பிங்க, அதனால நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து கடைவீதிக்கு நைட்டு வந்து கடைவீதி வைப்பாங்கல்ல, அங்கே போயிருந்தோம். ஆனால் சரியான கூட்டம், சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து தூரி எல்லாமே ஒரு 2-3 தூரி வந்துருந்துச்சு, பெரிய பெரிய தூரி எல்லாம். இந்த வருஷம் ரொம்ப அதிக கூட்டம் அதிகம். நாங்கள் வருஷம் போனோம்னா போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருவோம். இந்த வருஷம் தான் வந்து நைட்டெல்லாம் தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில தான் நாங்கள் வந்தோம். நைட்டு போய் சொல்லுவாங்க, வருஷம் நம்ம கோயிலுக்கு போனோம்னா சொல்லுவாங்க, அங்கே எல்லாரும் சொந்த வந்தோம் இருங்க, நைட்டு இருங்க, எல்லாம் நைட்டு விசேஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் தான் இருந்து பார்த்தோம், சூப்பரா இருந்தது எங்களுக்கு. நாங்கள் எங்கே போனாலும் சரி செவுத்துல அடிச்சு பந்து மாதிரி ரிட்டர்ன் வந்துடுவோம். நிறைய பேர் நினைக்கிறேன். சரிங்க, அந்த கடைவீதியில் போயெல்லாம் வந்து இங்கே வந்து நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் போய் ஜாலி சுற்றிட்டு வந்து இந்த மேடம் தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம்னு சொல்லி எடுத்து வந்து பார்க்கவே இல்லை. தெரியாது, நான் வந்து காலையில தான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஒன்று வாங்கினேன்னு கேட்டாரு, இதுதான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன்னு சொன்னேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க எல்லாம். இது என்னது? இது வந்து இந்த பிரஸ் இதெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, அதனால அது இப்படி ஜோடியா ஜாயிண்டா இருக்கு. கீழே சின்ன சின்ன டப்பா வாங்கி வச்சு காத்தடிச்சு டொப்பு டொப்புன்னு கீழே விழுந்துருது. அது வெளியே தானே மாட்டி வைப்போம், அதனால இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அட்டப்படமாட்டு. அடுத்து வந்து விசிறி. ஆமா, இது ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்துக்கு, ரொம்ப வெயில் காலத்துக்கு வேணும். அதுவுமே இதெல்லாம் டக்குன்னு உடஞ்சிடும். அது பொம்மை போட்டு அழகா இருந்ததா நானும் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த எல்லாமே வந்து பேனா பென்சில் எல்லாம் போட்டு வைப்பாங்க, அதுவும் போட்டு வைக்கலாம், இதுவும் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கரண்டி வந்து 2 கரண்டி எடுத்தேன். நிறைய கரண்டி இல்ல, சிக்கன் மட்டன் செஞ்சது கடைசி அதுதான் இருந்துச்சு, அதனால இந்த 2 எடுத்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மெயினானது மாவாட்டுற டப்பா இருந்தா கொஞ்சம் பெருசா இருந்தா கொடுங்க, ஆட்டி வச்சுக்கலாம்னு பார்த்தேன். இதுதான் இருக்குது, எடுத்துட்டு போனாங்க. இதுலயே 4-5 டப்பா எடுத்துக்கினாங்க. இது பார்த்தனவே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குதுல்லங்க, அழகா இருக்குது. அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா இது தக்காளி, வெங்காயம் எல்லாம் பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் தேவையானது இவ்வளவு மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்தேன், வேற எதுவும் நான் வாங்கல. ஓகே, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் காமிச்சு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சோம். எங்களுக்கு வந்து நோம்பி கோயிலுக்கு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.